வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து கேரளா வாட்டர் ஹவுஸ் ஏற்றிட்டு கிளம்பிட்டோம். வாங்க பார்க்கலாம். காய்ஸ், லோடு ஏற்றியாச்சு, கிளம்பியாச்சு. நம்ம நம்பியூரில் காலையிலுக்கு சாப்பாடு சாப்பிடலான்னு கம்மங்கூழ், இயற்கையான கம்மங்கூழ் குடிக்கலான்னு நிறுத்திக்கிறோம். காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக கம்மங்கூழ் குடிக்கிறேன். வாங்க மக்களே, குடிக்கலாம். ஒரு வழியாக டீசல் போட்டாச்சு, ஃபுல் பண்ணியாச்சு, கிளம்ப வேண்டியதான். இப்போ நாம் அவனாசிக்கு பக்கம் ரீச் ஆகிட்டோம். அப்படியே போயிட்டுருக்கேன். டைம் காலையில் 8:30. எப்படி நம்ம கேரளா தேனி கம்பா வழியாக போகணும். எப்படி போயில ஒரு 7 மணி நேரம் டைம் ஆயிடும். வெயில் அப்படியே லைட்டாக வர ஆரம்பிக்குது. அவினாசி ரீச் பண்ணியாச்சு. அவினாசிலேருந்து பல்லட வழி போயிட்டுருக்கோம். அப்படியே வண்டிகள் லைட்டாக வருது. இன்றைக்கி கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்குது, வண்டிகள் கம்மி. இதில் எப்படி ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம பல்லட ரீச் பண்ணிடலாம். பல்லடம் ஒரு 20 நிமிஷத்தில் ரீச் பண்ணிட்டோம்னா பல்லடத்துலேருந்து தாராபுரம் ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே எடுத்து பிடிச்சா சல்லுன்னு போயிடலாம். அது பைபாஸு, இது சிங்கிள் பைபாஸு. மக்களே, அப்படியே பல்லடம் ரீச் பண்ணிட்டோம். பல்லடத்தில் சிக்னல் வந்தாச்சு. நீ அடுத்தது குண்டட ரோடு. சிக்னல் போட்டானா அதுக்குள்ளே போயிடலாம். பல்லடத்துலேருந்து அப்படியே காங்கை ரோடு, காங்கை ரோட்லேருந்து குண்டட ரோடு பிரிஞ்சோம்னா ஒரே ரோடு தாராபுரம். வெயில் ஓரளவுக்கு இருக்குது, அப்படியே வர ஆரம்பிச்சிருது. மழை, நல்ல மழை. பல்லடம் நைட்டு நல்லா அங்கங்கே தண்ணி நீக்குது. பல்லடத்துலேருந்து காங்கை ரோட்டில் போயிட்டுருக்கோம். அடுத்து காங்கை ரோட்லேருந்து ரைட்டு கட் எடுத்தோம்னா நம்ம குண்டட ரோடு. பல்லடத்துலேருந்து அப்படியே குண்டட ரோடு ரீச் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே வந்துட்டுருக்குறோம். எனக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும். வண்டி ஓட்டிகிட்டே ஜாலியாக ஒவ்வொரு ஊரையும் என்ஜாய் பண்ணிட்டு வருவேன். அதையுமே எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்காது. ஜாலியாக கிளம்பிடுவேன். டிரைவிங்னா எவ்வளோ தூரம் வண்டி ஓட்டுறதுனால அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வண்டியை லவ் பண்ணி வண்டி ஓட்டுவேன். என் முதல் லவரே எனக்கு டிரைவிங் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில் இது. மக்களே, இன்னைக்கு பயங்கரமாக வெயில் வர ஆரம்பிக்குது. கண்டிப்பாக சாயந்தரம் மழை வரும்னு நினைக்கிறேன். தாராபுரம் லைனு அப்படியே மழையாமா போய் பார்த்தா தெரியும். இங்கே பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழி நல்லா வெயில் வெளுத்து வாங்குது. இந்த டைமுக்கே டைம் 9:45 தான் ஆகுது. இந்த டைமுக்கே பயங்கர வெயில். ஒரு மணி சுமாருக்கெல்லாம் ஐயோ சாமி, வண்டியே ஓட்ட முடியாது. தாராபுரம் பக்கம் வந்துட்டோம். நல்ல வெயில் சாமி. வண்டியில் ஃபேன் இல்லையா, பயங்கரமாக இருக்கு. அப்படியே போட்டு வெயில் இந்த டைமுக்கே கருக்குது. மணி 11 தான் ஆகுது. இந்த மாதிரி வெயில் அடிக்குது. தாராபுரம் பக்கமாக வந்துட்டோம். தாராபுரம் மேம்பாலம் ஏறிட்டு இருக்கோம். இன்னைக்கு வண்டிகள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரோட்டில். பரவாயில்ல, சீக்கிரம் போகலாம். தாராபுரம் பஸ் ஸ்டாண்டு. தாராபுரம் பஸ் ஸ்டாண்டு. செம்பட்டி 4 ரோடு. இதாங்க செம்பட்டி 4 ரோடு. இதுலேருந்து தேனி ரோடு சிங்கிள் பைபாஸ். நம்ம இப்போ வத்தலங்கூட்டுக்கு பக்கத்தில் போயிட்டோம். அப்படி வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். தேனிக்கு பக்கத்தால் பெரியகுளம் பிரிவு பக்கமாக ரீச் ஆகிட்டோம்.
இதுதான் பெரிய குளம் பிரிவு. தேனி 6 கிலோமீட்டர். கைஸ் இங்கே பாருங்கள், வழியங்கு ஒரு வாழைத்தோட்டம், அதுக்கப்புறம் தென்னந்தோப்பு. ஆஹா, அற்புதமான காட்சிங்க. தேனி கம்பம் வழியாக வந்துட்டு கேரளா போனால் சொர்க்கங்க நிஜமாலுமே. என்னென்ன சொல்கிறீங்க? இன்னொரு 20 கிலோமீட்டர் பாருங்க, சூப்பராக இருக்குது. இன்னொரு 20 கிலோமீட்டர் வயல்வெளி, 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா வயல்வெளியோடு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ணன் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேரளா போயிட்டுருக்குறோம். ரோடு பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாண்ணா. இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போகிற இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெல் வயல், ஸோ அதுக்கப்புறம் இயற்கை காட்சிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக் பாட்டு மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். புளி மரம் இவ்வளோ அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது பாருங்கள் மக்களே. 2 சைடு மரம். ஸோ அற்புதமான இயற்கை காட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குறோம் கேரளாவுக்கு. தேனி கம்பம் வழியாக இப்போ வந்துட்டு நாங்கள் கம்பமேட்டு வழியாக இப்போ கேரளா போயிட்டுருக்குறோம். போகிற இடம் வந்து நெடுங்கண்டை. போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு விருந்தளிக்கிற மாதிரி ஸோ நிறைய இடங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், பல ஊர் பல மலைகளை தாண்டி கேரளா போயிட்டுருக்குறோம். கைஸ் இங்கே பாருங்கள், தென்னந்தோப்பு, அதுக்கு அந்த சைடு பின்னாடி மலை, கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெல் வயல். இதை விட என்னங்க வேணும்? ஸோ கோடி ரூபா கொடுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்சி வந்துட்டு நம்ம திரும்ப பார்க்க முடியாது. ஸோ அப்படி ஒரு காட்சிங்க நிஜமாலுமே. ஆஹா, வேற லெவல். கூட மேலே கூட வச்சு கூடலூர் போகிற வேலை. ஸோ அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பக்கத்தால் தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஸோ நீங்கள் கம்பத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கூடலூர். கூட மேலே கூட வச்சு கூடலூர் போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க, விஜய் சேதுபதி அண்ணாவோட சாங்கு. ஸோ அந்த ஊரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறோம். அப்படியே இங்கே ரோட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே பாருங்கள், கொல்லம் 187 கிலோமீட்ரு, கோட்டயம் 139, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா தான். குமுளி வந்து பார்த்தீங்கன்னா 37 கிலோமீட்டர் போட்டிருக்குது. ஸோ கிட்டத்தட்ட கேரளா பார்த்து ரீச் பண்ணியாச்சு. நம்ம டேமேஜாக தான் இருக்குது, பார்த்துதான் போகணும்னா வண்டி ஆப்போசிட்டில் தான் போக முடியுது. தேனியிலேருந்து தேனி கம்பமேட்டு வழியாக இப்போ கம்பம் வந்துட்டா கம்பத்துலேருந்து கம்பமேட்டு போகிறோம். ஓகே ஓகேண்ணா. கைஸ் இப்போ தேனியிலேருந்து தேனி தாண்டி கம்பமேட்டு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேரளா போயிட்டுருக்குறோம். கேரளா நெடுங்கட்டம். இங்கே வந்துட்டாலே கிளைமேட்டே வேறு லெவல் இருக்குதுங்க நிஜமாலுமே. எவ்வளோ வெயில் அடித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா 20 டிகிரி கீழே செல்சியஸ் தான். மலைப்பாதை ஆரம்பம். அப்புறம் அம்மம்பெட்டு இன்னொரு 8 கிலோமீட்டர். சபரிமலை 43, இடுக்கி. இந்த மலை தான் ஏறி இறங்கினா கேரளா. இந்த மலையை ஏறி ரீச் பண்ணால் கேரளா. இருந்து பாருங்க, அப்படியே மூங்கில் காடுகள் அப்படியே ஆரம்பிக்குது. இங்கே டிராஃபிக் இருக்குது நீங்கள் பார்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு கீழேருந்து மேலே போகிற வாகனங்களுக்கு வழி விடுங்க. ஸோ மேலேருந்து நீங்கள் வர சேஞ்ச் பண்ணி வந்துட்டு வருவீங்க. ஸோ கீழேருந்து மேலே போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லோடோடு போவாங்க. ஸோ கீரை அடிக்கடி சேஞ்ச் பண்ணி ஓட்ட முடியாது. ஸோ அது ஒரு ரெக்யூஸ்ட்டு டிரைவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரவங்க கொஞ்சம் கீழேருந்து மேலே வரவங்களுக்கு வழி விட்டு மேலே போங்க. ஏன்னா 6 நிமிஷம் இருக்கிறேன்னா முன்னாடி எஸ் பண்ணுங்க, அதனால வண்டி ஒரு வண்டி தான் போகும். ஒரு வண்டி வண்டி வரக்கூடாது, ஆரன் அடிக்கணும். வண்டியில் ஆரன் இல்லாமல் வந்தோம்னா அவ்வளோதான், ஆப்போசிட் வந்துடுவா. சரியான டேமேஜ் இருக்குது. இந்த மாதிரி முன்னாடி இடம் நல்லா டேமேஜாக இருக்குது, இடமே டேமேஜாக இருக்குது. ஆமாங்கண்ணா, இன்னொரு சுற்றிட்டே ஏறு. பார்த்தீங்களா, அப்படி வந்து நின்றுக்கணும். அப்படி வராமல் சல்லுன்னு வந்தானுங்கன்னா நம்ம போக முடியும். கைஸ் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெண்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நின்று வர்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் வந்து ஓவர்டேக் பண்ண முடியாது அந்த இடத்துல. இங்கே பாருங்க, ஒரு எஸ்பெண்டு, ஒரு சரியான எஸ்பெண்டுங்க. அவ்வளோதான், கம்பமேட்டு வந்துட்டோம். கம்பமேடு வந்தாச்சு. கேரளா அடுத்து வந்துட்டு கேரளா. தமிழ்நாட்டு பார்டர் முடியுது. தமிழ்நாட்டு பார்டர் வந்துட்டு முடிஞ்சுது. பாருங்க, கம்பம் வழியாக அந்த கேரளா வந்துட்டு வந்துட்டு இருக்கிற பஸ்ஸை நீங்கள் பார்க்கலாம். கேரளாவிலேருந்து வந்துட்டு இருந்தது அந்த பஸ். இப்போ
கம்பம்பேட்டு வழியாக கம்பம் போயிட்டு இருக்கு இப்போ. பார்த்துண்ணா பார்த்து பொறுமை பொறுமை. கேரளா ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் தான், ஏலக்காய் தோப்பு தான். பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம கேரளாவில் லோடு இறக்கிட்டு இருக்கோம். நெடுங்கண்டத்தில் தான் இன்றைக்கி லோடு இறக்கிட்டு இருக்கோம். நம்ம இறக்க வேண்டிய லோடு வந்துட்டு இறக்கிட்டு இருக்கிறோம்.